ஓம் ஸ்ரீ குமார குருப்யோ நமோ நமஹ. ஹாய் கைஸ், குட் மார்னிங். இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் டைட்டாக ஓடிட்டுருக்கு. உங்களை சந்திக்காமல் என்னால் இருக்கவே முடியல. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? காலையில் காஃபி குடிச்சிங்களா? பசங்களை அவசரமாக கிளப்பிட்டு இருக்கீங்களா? ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் பசங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சது ஒரு பரபரப்பு வந்துடுது நமக்கு. இது சாம்பார் கொஞ்சம் ஈஸியாக வைக்கிறது எப்படின்னு சொல்லுவோன்னு சாம்பாருக்கு சொல்லியிருக்கேன். நான் முன்னாடியே தாளிச்சிருவேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் 2 போட்டு தாளித்து தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்தா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினப்பு வந்து இப்போ போகிறேன். போய் ஃபோனை எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து நம்ம நல்லா முன்னாடியே வதக்கிட்டு நல்லா வதக்கிடுறோம். கருவேப்பிலை போட்டேன், பெருங்காயம் போட்டேன், நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து நான் பீன்ஸு, கேரட் வச்சுருக்கேன். பிள்ளைங்களுக்கு நம்ம ஹெல்த்தி கொடுக்க வேண்டியது மஸ்ட்டு. பீன்ஸு, கேரட் போட்டிருக்கேன் பாருங்கள். பீன்ஸ் கேரட்டையும் போட்டு ஒரு வதக்கிட்டு வதக்கிட்டு நல்லா துவரம்பருப்பும் பைத்தம்பருப்பு கலந்து போடுறேன். இன்றைக்கி ஒரு நாள் பைத்தம்பருப்பு சாம்பார் வைக்கலாம், துவரம்பருப்பு சாம்பார் வைக்கலாம். பசங்களுக்கு பருப்பு, புரோட்டீன், முட்டை மஸ்ட்டு. தினம் ஒரு முட்டை. எல்லாம் இல்லாதவங்க வந்து மேக்சிமம் கிடையாது. அப்போல்லாம் 5-6 குழந்தைங்க இருக்கும். இப்போ ஒரு குழந்தைங்க தான். 5-6 பிள்ளைக்கு செலவு பண்ணுறது நம்ம ஒரு பிள்ளைக்கோ 2 பிள்ளைக்கோ செலவு பண்ணிக்கலாம். இது பருப்பை போட்டு ஒரு வதக்கிட்டு இதில் தண்ணி ஊற்றிடும். தேவையான அளவு ஊற்றிக்கலாம். சாம்பார் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். பருப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கணும். அடி பிடிச்சிக்கும். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். கல்லுப்பு போடுறேன். கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கிறோம். இதெல்லாம் சீக்கிரம் செய்யலாம். பசங்களுக்கு சீக்கிரம் செய்ய இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. போட்டு மூடி இங்கே பாருங்கள், பெருங்காயம் போட்டிருக்கேன். பெருங்காயம் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த பாருங்க இப்படி உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். கட்டி பெருங்காயம் போட்டால் ரொம்ப நல்லது. உருட்டி வச்சுருக்கேன். உருட்டி வெயிலில் காய வச்சு நாங்கள் வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், 2 உருண்டை ஒரு உருண்டை தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். போட்டு மேலே ப்ரெஷர் வருதான்னு செக் பண்ணிட்டு, முன்னாடியே இப்போ எல்லாம் விசில் போட்டுறாங்க. அப்படி போடக்கூடாது. நம்ம வந்து ப்ரெஷர் வந்துருச்சான்னு செக் பண்ணணும். அப்படி கை வச்சோம்னா அதில் கையில் ஆவி அடிக்கும் லைட்டாக, அப்படியே மைல்டாக. அப்போ விசிலில் போட்டுக்கணும். சாம்பார் ரெடி. விசில் வந்து ஒரு 3 விசில். டைம் ஆகிட்டேன்னு நான் பைப் சொல்லிட்டேன். விசில் வந்து ஒரு 3 விசில் விட்டு இறக்கி அப்படியே வச்சுருங்க. அந்த ப்ரெஷர் போனவுடனே எடுத்து கொத்தமல்லி தூவிங்க. கருவேப்பிலை முன்னாடியே போட்டேன், கொத்தமல்லி மட்டும் தூவிக்கிங்க. நம்ம சாம்பார் பொடி சொன்னோம் இல்லையா, ஸ்மார்ட் சாம்பார் பொடி, அதை கடைசியில் தூவி அப்படியே கரண்டியால் கிண்டி விட்டு, அடுப்புலையே கிண்டி விட்டு இறக்கிட்டிங்கன்னா சாம்பார் மணக்கும். சீக்கிரம் ஆகிடும்.